T20 உலகக்கோப்பை 2026 தொடர்ல இந்திய அணி கோப்பையை வென்ற பிறகு மைதானத்துல வீரர்கள் கொண்டாட்டத்துல ஈடுபட்டாங்க. அப்போது ஹர்திக் பாண்டியா தேசிய கொடியை போர்த்தி கொண்டு அவருடைய காதலியை கட்டிப்பிடிச்சார். இது அப்போது பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டது. இந்த நிலையில தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிலுமே ஹர்திக் பாண்டியாவுடைய காதலி மெஹிகா ஷர்மாவுடைய அதிகப்படியான தலையீடு காரணமாக அணியை விட்டே வெளியேறும் நிலைக்கு ஹர்திக் பாண்டியா அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரா? என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹர்திக்குடைய காதலி மெஹிகா ஷர்மா தன்னை மும்பை இந்தியன்ஸ் உடைய மகாராணி போல பாவித்து அனைத்து உள் விஷயங்களிலுமே தலையிட்டு இருக்காங்களா. உணவு பட்டியலில் தலையிட்டு தனக்கு பிடித்த உணவு தான் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. மேலும் வீரர்களுடன் அணி பேருந்துல செல்லும் போது வேண்டுமென்றே தாமதமாக அணி பேருந்திற்கு வந்திருக்காங்க. இதை பல முறை தொடர்ந்திருக்கு. மேலும் அணி நிர்வாகம் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சில முறை அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா அருகில மெஹிகா ஷர்மா இருந்திருக்காங்க. இது சீனியர் வீரர்கள் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதே போல மெஹிகா வந்த பிறகுதான் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணி முழுக்கவே கட்டுப்பாட்டுல கொண்டு வர முயற்சி பண்ணாரு. புது புது விஷயங்களை மேற்கொண்டாரு. அணியுமே ரொம்ப பின்னடைவை சந்தித்தது. ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது மெஹிகா ஷர்மாவை நீதா அம்பானி அவர்கள் அழைத்து திட்டி தீர்த்துள்ள சம்பவம் அம்பலமாகிருக்கு. சோ அதன் பிறகுதான் ஹர்திக் பாண்டியா அவர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அணியை விட்டு விலகியதாக சொல்லப்படுது. இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஹர்திக் பாண்டியா வேறொரு அணிக்காக கேப்டனாக செயல்படுவார் அப்படின்ற எதிர்பார்ப்புமே இருக்கு. சோ அப்படி இவர் கேப்டனாக KKR அல்லது இவர் முன்பு இருந்த குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள்ல இணையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.